May the grace, love, and favor of our Heavenly Father God be with you all in the name of the Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கிருபையும் தயவும் உங்கள் அனைவரோட கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. Amen. Hallelujah. Let us encourage and exhort one another in the word of God. தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் ஒருவர் திடப்படுத்தி புத்தி சொல்ல கடவோம். The Bible says in Hebrews chapter 24 and 25, and let us consider one another to provoke unto love and to good works, not forsaking the assembling of ourselves together, as the manner of some is, but exhorting one another, and so much the more as ye see the day approaching. எபிரேயர் 10 அதிகாரம் 24-25 சொல்லுகிறது. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். Amen. Hallelujah. My beloved, the Bible encourages us, advises us, and it counsels us that we should consider one another so that we can inspire them unto love and in good works. Because so much more we see the approaching of the day of the Lord Jesus Christ is very soon. கிறிஸ்துவுக்கு அருமை அன்பானவர்களே, வேத வசனம் நாம் ஒருவருக்கொருவர் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஒருவருக்கொருவர் ஏவப்படும்படி திடப்படுத்தும்படிக்கு ஒருவரை ஒருவர் கவனித்து நம்ம புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. என்றால் நாளானது கிறிஸ்துவின் வருகையின் நாளானது எவ்வளவு சமீபமா இருக்கிறது என்று நம்ம எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நம்ம புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. My beloved in Christ Jesus, the Bible also says in 1 Peter chapter 2 verses 1 and 2, therefore laying aside all malice, all deceit, hypocrisy, envy, and all evil speaking, as newborn babes desire the pure milk of the word, that you may grow thereby. 1 பேதுரு 2 அதிகாரம் 2-3 வசனத்தில் பார்க்கும் வேதம் சொல்லுகிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியார்கள் வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, the Bible, it counsels us, it admonishing us, and is also warning us that our lives should not be with the traces of wickedness, depravity, malignity, and all deceit and insincerity, pretense, hypocrisy, and grudges, envy, jealousy, and slander, and evil speaking, and of every kind. But rather the Bible instructs us that like newborn babes, we should crave, thirst for, earnestly desire the pure, unadulterated spiritual milk, that by the word of God, the unadulterated spiritual milk, the word of God, we may be nurtured and grow unto completed salvation, since we have already tasted the goodness and kindness of the Lord. கிறிஸ்துவுக்கு அருமை அன்பானவர்களே, நம் கர்த்தருடைய நன்மைகளையும் அவருடைய கருணையும் நாம் ருசி பார்த்தது உண்டானால் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, இந்த எல்லா விதமான பொல்லாங்கு, எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கம், துர்மார்க்கம் மற்றும் எல்லா விதமான பொய்கள், ஏமாற்றுகள் மற்றும் உண்மை இல்லாத தன்மைகள் மற்றும் நடிக்கிற தன்மைகள் மற்றும் ஹிப்போக்ரிசி, மாய்மாலங்கள், வெறுப்புகள், பொறாமைகள் மற்றும் பொல்லாப்பான பேச்சுகள், இப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. அதற்கு மாறாக வேதவசனம் நமக்கு வலியுறுத்துகிறது, நம்மளுக்கு கவுன்சில் பண்ணுகிறது என்னவென்றால், நாம் புதிதான பிறந்த குழந்தைகளைப் போல நாம் வளர்கிறதற்கு நம் திருவசனமாகிய களங்கமில்லாத ஆவிக்குரிய ஞானப்பாலின் மேல் நம் வாஞ்சியா இருக்க வேண்டும், நம் தாகமாக இருக்க வேண்டும்,
நம்ம தேடுகளா இருக்க வேண்டும் வேதவசனம் சொல்லுகிறது. In Christianity there is a Christian way of life. கிறிஸ்துவத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையின் வழிமுறைகள் இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். So 1 Timothy chapter 3 verse 15 Bible says the church of the living God is the pillar and ground of the truth. So the church is the place to learn the word of God. வேதவசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 3:15 ஜீவனுள்ள தேவனுடைய சபை அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. வேதவசனம் சொல்லியிருக்க பிரகாரமாக இந்த சபையானது தேவனுடைய வார்த்தை கற்றுக்கொள்கிற ஒரு இடமா இருக்கிறது என்று அறிந்து கொள்கிறோம். The church is the only place that you and me and all the newborn babes, the newborn spiritual babes who born into Christ, they can grow in the more knowledge of the Jesus Christ. ஆகிய சபையானது தான், சபை மட்டும்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் புதிதாக பிறந்திருக்கிற ஆவிக்குரிய குழந்தைகள் சபையில தேவ வார்த்தை மூலமாக தான் வளர முடியும் என்று சபை மட்டும்தான் நமக்கு இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். The Bible says in Ephesians chapter 4 verses 11 to 14, the Bible says, and the Holy Spirit gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers for the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ, till we all come in the unity of the faith and of the knowledge of the Son of God, unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ, that we henceforth be no more children, tossed to and fro, and carried about with every wind of doctrine, by the sleight of men and cunning craftiness, whereby they lie in wait to deceive. சபைத்தான் தேவனுடைய வார்த்தை கற்றுக்கொள்ளுகிற ஒரு சில இடமா இருக்கிறது. சொல்லுகிறது எபேசியர் 4:11-15 பார்க்கும் பொழுது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்கென்றால் நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதம் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காட்டினால் அலைகளைப் போல அடிப்பட்டு அலைகளாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்வளாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார் என்று வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, you and me as a Christian, we have been matured in the spiritual word of God. We are the example in the church. We also are the example to the spiritual newborn babies, that we may lead them into the knowledge of the more knowledge of the Jesus Christ by through the word of God. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆவிக்குரிய முதிர்ச்சியா இருக்கிற நாம் அனைவரும் இன்னைக்கு புதிதாய் பிறந்திருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளை வழிநடத்தும்படிக்கு சரியான கிறிஸ்துவின் ஞானத்தில் அறிவிலை வளர்க்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தை மூலமா வளர்க்கும்படிக்கு இன்னைக்கு நீங்கள் நான் இருக்கணும் அறிந்து கொள்ள வேண்டும். In Colossians chapter 3 verse 16 the Bible says, let the word of Christ dwell in you richly in all wisdom, teaching and admonishing one another in psalms and hymns and spiritual songs, singing with grace in your hearts to the Lord. கொலோசியர் 3:16 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமா வாசமா இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு இருதயத்தில் கர்த்தரை பாடி பக்தியுடன் பாடின வசனம் சொல்லிருக்கிறது. And also in 1 Thessalonians chapter 5 verse 11 the Bible says, wherefore comfort yourselves together and edify one another even as also ye do. 1 தெசலோனிக்கேயர் 5:11 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒரு தேற்றி ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, God has placed you and me as his own child so that we can lead the person we have received, the person who have received Jesus Christ, and those who have born into Christ, and those who have become a spiritual babe in Christ. We are the one who we should lead them to in the knowledge of the Jesus Christ, so that they can lead a life of faith,
in the body of Christ. கிறிஸ்துக்கு amen. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் கிறிஸ்துவுக்குள் சபைக்குள் நம்ம வைத்திருக்க எதுக்கென்றால் இன்னைக்கு புதிதாய் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிற ரட்சிக்கப்பட்டு புதிதாய் பிறந்திருக்கிற குழந்தைகளை நம் கிறிஸ்துவின் வசனத்துல தேவன் வார்த்தை தேற்றுகிறதற்கும் அவர் பலப்படுத்துறதும் கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்மளை வைத்திருக்க என்று அறிந்து கொள்கிறோம். And also in the church we learn how to worship God and sing the right song, and also we can learn how to conduct ourselves with decency. And in the church we also learn how to apply our faith in the face of the adversities and challenges. இன்னைக்கு சபையில நாம் எப்படி தேவனை ஆராதிக்கிறதற்கும் எப்படி சரியான பாடலை பாடுகிறதற்கும் கற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு சபையில நாம் எப்படி டீசெண்டா ஒழுக்கமாய் வாழ்கிறதுக்கு சபை கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நம்முடைய உபத்திரவத்துல போராட்டத்துல சவால்கள் மத்தியில எப்படி விசுவாசம் வாழுகிறதுக்கு சபை நமக்கு போதிக்கிறது. So you and me as a child of God, we should encourage and admonish and comfort one another in the knowledge of Jesus Christ. ஆகையால் இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் அறிவுக்குள்ள ஜனங்களை வழி நடத்துகிறதற்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் தேற்றி ஆற்றி பலப்படுத்தி ஒருக்கு புத்தி சொல்லுவோமாக. May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen.